வணக்கம். இன்றைக்கி நம்ம கறிவேப்பிலை, நெல்லிக்காய், இஞ்சி போட்டு நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறோம். இதுக்குள்ள நம்ம மிளகு, சீரகம், அஷ்டசூரணம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரைஸே தயார் பண்ண போகிறோம். எந்த கரம் மசால் பொடியோ எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு மருத்துவ உணவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கலாம். நெல்லிக்காயும் கறிவேப்பிலையும் நல்லா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி போட்டு அதோடு சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு இஞ்சி வச்சுக்க போகிறோம். ஸோ மொத்தமாக இஞ்சி, மிளகு, காரத்துலேயே நம்ம பண்ண போகிறோம். அது பத்தலை அப்படின்னா அஷ்டசூரணம்னு இருக்குது, அந்த மருந்தை போட்டு நம்ம காரத்துக்கு நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். உப்பு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்து உப்பு இல்லைன்னா குப்பைமேனி உப்பு வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கறிவேப்பிலையும் நெல்லிக்காயும் போட்டு அரைச்சாச்சு. அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக இஞ்சியை போட்டு அரைச்சிக்கலாம். இதில் பூண்டு, வெங்காயம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ தக்காளி நம்ம சேர்த்துக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு தான் தக்காளி சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கோம் இல்லையா, அதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம பூண்டு சேர்க்காமல் இஞ்சி, நெல்லிக்காய், கறிவேப்பிலை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு இப்போ நெய் விடலாம். தாளிக்கிறதுக்கு சீரகம், அப்புறம் இஞ்சி, கடலைப்பருப்பு, அடுத்ததாக உளுந்தம்பருப்பு. இந்த பருப்பு எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போது தக்காளி சேர்க்க போகிறோம். தேவைன்னா நெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு குப்பைமேனி உப்பு. குப்பைமேனி உப்பு ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது. கிட்னியை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான உப்பு. அது எப்படி அந்த உப்பு பண்ணுறது அப்படிங்கிறத நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்சம் தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுத்ததாக நம்ம விழுது சேர்த்துடலாம். கறிவேப்பிலை, இஞ்சி, நெல்லிக்காய் விழுது. அடுத்ததாக விழுது ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அஷ்டசூரண பொடி சேர்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய், இந்து உப்பு எல்லாமே இதில் கலந்துருக்கும். அஷ்டசூர்ணம் 8 வகையான சூரணங்கள் இதில் இருக்குது. இந்த பொடியை சேர்க்கறதுனால நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிடைக்கும். ஸோ கறிவேப்பிலைங்கிறது நமக்கு நல்ல இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடியது. நெல்லிக்காய் அதை விட அந்த ஹச்பி லெவலில் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. இஞ்சி ஜீரணிக்கக்கூடியது. எல்லாமே மருந்து ஐட்டமாக இருக்குது. இல்லை உடலுக்கு அதீத ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். நோய் உள்ளே இருந்தாலும் அது நல்லாவே க்யூர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ரைஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போது அஷ்டசூரண பொடி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது வயிற்றுப்பொருமல் எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ வாயு பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை வயிறு வலி இருந்தாலோ, ரொம்ப நாளாக எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு இருந்தால் கூட இந்த பொடியை யூஸ் பண்ணி நம்ம சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக டைஜஷன் கிடைக்கும், நல்லா பசிக்கும். இப்போ அரிசி 2 கிளாஸ் அளவு நனைய போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து இதோடு கலந்து நல்லா வதக்கிடுவோம். அந்த நெல்லிக்காயில் அந்த புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கொஞ்சோண்டு இந்த புளிப்பு அந்த இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை சேர்க்க போகிறோம்.
டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி விட்டுறலாம். இப்போ 2 கிளாஸ்க்கு, அதாவது அரிசி 2 கிளாஸ் அப்படின்னா 4 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போது 4 கிளாஸ் தண்ணி விட்டாச்சு. நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வேக வச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நான் செகண்ட் டைம் போட்டு சாப்பிட்றேன்.